ராசிகள்லேயே ஒரு அமைதியான ராசி, ஒரு ரொம்ப பொறுப்பான ராசி, பொறுப்புணர்வு நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். எல்லாரும் எதோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும். நிறைய நேரம் பார்த்திங்கன்னா கிச்சனில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஈட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பாக கலையாக ஒரு அழகாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இயற்கையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையான நபர்கள். பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப நம்பிக்கையான நபர்களாக இருப்பாங்க. நண்பருக்காக ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு காலேஜ் மேட் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு ஸ்கூல் மேட் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களும் 1-2 ஃப்ரெண்டு தான் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப நெருங்கியும் போக மாட்டாங்க, ரொம்ப விலகியும் வர மாட்டாங்க. ரொம்ப நாள் அவங்க ஃப்ரெண்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த உறவை அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நண்பர் எந்த ராசியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும், ரிச்சாக இருக்கணும், சொந்தமாக முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. சொந்தமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எடுக்கிற காரியத்தை பொறுமையாக நின்று நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளை அவ்வளவு நேசிப்பாங்க. இவங்கள மாதிரி யாருமே குடும்ப உறவுகளை நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு குடும்ப உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பார்க்குறதுக்கு அப்படியே கல் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய சகோதரன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே இவங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னே சொல்லலாம். குடும்பம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது, குடும்பம் இவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்ததுன்னா ரொம்ப குடும்பத்துக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் சந்திரன் வந்து உச்சமாகிறதுனால நல்ல ஒரு மனோதிடம் உடையவங்களாக இருப்பாங்க. நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து இவங்க நல்ல ஒரு மனோதிடம் உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பை, குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் அமைஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசியில் சூரியன் வந்து நீச்சமாகிறதுனால பெரும்பாலும் இவங்க தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனாக இருக்கிறதுனால சொந்தமாக ஒவ்வொரு முயற்சியும் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்தில் வந்து செவ்வாய் வந்து நீச்சம், உச்சமும் இல்லாமல் நீச்சமும் இல்லாமல் இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறதுனால பெரும்பாலும் நல்ல ஒரு மனோதிடமுடையவங்களாக இருப்பாங்க. நிறைய கஷ்டம் வருது, ஒரு இடைஞ்சல் வருது அப்படின்னா மற்றவங்களாம் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு குழம்புவாங்க. ஆனால் ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அன்றைக்கி அந்த பிரச்சனையை அப்படியே சால்வ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நல்ல பொறுமை நிறைந்த ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா கன்னி, மகரம், கடகம் இந்த ராசிக்காரங்களாம் நல்ல நண்பர்களாக அமைகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுடைய நண்பன் என்ன ராசியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. தனிப்பட்ட நட்பு அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் போன்ற சுப நிகழ்வும் இந்த ராசிக்காரங்க கூட அமைந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கன்னி, மகரம் பார்த்திங்கன்னா நிலராசி, நம்மளுடைய ரிஷபராசியும் நிலராசி அப்படிங்கிறதுனால நல்லா மேட்ச் ஆகும். கடகம் வந்து நீர் ராசியாக இருந்தாலும் சந்திரன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சமாக தொடங்கியிருக்கிறார். செப்டம்பர் 1 வரையும், குறிப்பாக சொல்லும்போது ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடான 6ஆம் வீட்டுக்கு துளாராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த துளாராசிக்கு வரக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு
அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவரோடு சேர்ந்து புதனும் கேதுவும் இணைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டம், ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாயும் 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகத்திலும் 10ஆம் இடத்துல ராகுவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய ரிஷபத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். மாத முற்பகுதியை விட பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீடான கன்னி ராசியில் புதன் பயிற்சிக்கு ஆகக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய ரிஷபத்துக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பணியிடத்தில் உங்களுடைய அதிகாரம் ஓஹோன்னு இருக்கும், நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள் அந்த காலகட்டத்தில் கூப்பிட்டு உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல், மரியாதை இல்லாமல், உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும், உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். இதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே நேரத்தில் வெளியூர் பயணங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்தினீங்களா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் தனஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறது. வியாபாரத்தில் நல்ல லாபம், பணப்புழக்கம் இதெல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் செப்டம்பர் 1க்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகமான காலகட்டம், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது கூட்டு தொழில் அமோகமாக அமையும் இந்த ரிஷபராசிக்கு. நண்பர் கூட சேர்ந்து கூட்டு தொழில் அமைச்சிங்க, குறிப்பாக நாங்கள் சொன்ன ராசிக்காரங்க கூட நீங்கள் கூட்டு தொழில் அமைச்சிங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ ஏற்படலாம். அதனால் நாங்கள் சொன்ன ராசிக்காரங்க கூட பெரும்பாலும் ரிஷபம், கன்னி, கடகம் இவங்க கூட அது கூட்டு தொழில் அமைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. பெரும்பாலும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே உங்கள் கூட ஒத்து போகும். மற்ற ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தில் செப்டம்பர் 1க்கு பிறகு சுக்கிரன் வரும்போது 6ஆம் வீட்டுக்கு செல்லும்போது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சின்ன சின்ன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன சின்ன மன கஷ்டம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தனவரவு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர்னு பணவரவு கிடைக்கும். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் சூரியனும் கேதுவும் இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் வாங்குவீங்க, ஒரு சிலர்லாம் வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு சொத்தோ அல்லது பாரம்பரிய ஒரு பொருளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. இந்த பராமரிப்பு பணியை செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் வண்டி ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருள் ஏதாவது டேமேஜ் இருக்கும், அதை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செலவு செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்கள் என்ன செலவு செஞ்சீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. செப்டம்பர் 3க்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் கன்னிராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். முதலீடு செய்கிறதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். நிலுவையில் உள்ள அந்த பாக்கி எல்லாமே வசூலாகும். எந்த பணம் கைக்கு வராமல் ரொம்ப இழுபறியாக இருந்துச்சோ அந்த பணம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். இருந்தாலும் 4ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால தாயாரோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் பயணம் போகும்போது அல்லது ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ செல்லும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களையே கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு சில கோபங்களும் ஒரு மன அமைதியை குலைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப பொறுமையாக இந்த காலகட்டத்தில் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால காதல் விஷயத்தில் கூட சின்ன சின்ன மனக்கசப்பு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. செப்டம்பர் 1க்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் 1க்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதற்கு முன்னாடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அனுசரணையாக போங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு
புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஆவணி மாதம் 2ஆம் பாதி, குறிப்பாக செப்டம்பர் 3க்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். போட்டித் தேர்வில் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிறந்த மாணவர் அப்படிங்கிற பெயர் எடுக்கக்கூடிய யோகம்லாம் இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக அமையறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. எண்ணெய் பண்டங்களை அதிகமாக தவிர்க்கிறது, உஷ்ண சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு ரத்த அழுத்த சம்மந்தமான பிரச்சனை, செரிமானம் சம்மந்தமான பிரச்சனை, வயிறு உபாதைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுவாக ஒரு சில விஷயங்கள் சரியாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உணவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு உணவுகளையும் எடுத்துக்கும் போது போதியமான அந்த இடைவெளி விட்டு எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம். உங்களுக்கு தென்கிழக்கு திசையிலேருந்து ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம், நல்ல தகவல் உங்களை தேடி வரும். அன்னை மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் போட்டி வழிபட்டுடுவாங்க. வெள்ளை தாமரையால் அர்ச்சனை செய்து வழிபடுறது, மல்லிகை பூ சாற்றி வழிபடுறது, இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். வெள்ளிக்கிழமை தவறாமல் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.